பிடித்து காட்டியிருக்கிறார் வீரமுருகன். இதுக்கு முன்னாடி அவர் சிடுகு இன்னொரு படம் எடுத்தார், அதையும் பார்த்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது போதை. அந்த போதையினால தான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க. அதனால் மிகப்பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது. அவை இதை இந்த சிறிய படம் 95 இருக்கிற இந்த படத்தின் மூலமாக இந்த படத்தின் தயாரிப்பாளர் நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கு படம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கடைசியில் அது மாறல் சமுதாயத்தில் காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்கிறானால் காவல்துறை காவல் தெய்வமாக மாறும். இல்லை மாறுங்கிற படத்தில் தெரிவித்திருக்கார். ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம். நாம் ஒரு கதைக்காக அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்தை பற்றியும் சரி, ஆட்சியாளரை பற்றியும் சரி, குறை சொல்லாமல் ஒரு சில சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இல்லை, இப்போ 10 நாளாக நடந்துகிட்டு விஷயம் இதில் காட்டப்படும். என்ன நடக்கும்? ஞானிகள் பெரியவங்க நடக்க போகிறது சொல்லுவாங்க, ஞானிகள் சொன்னால் அது நடக்கும். அந்த மாதிரியே ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்துக்கு உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், நடிச்சிருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே நல்ல செய்தி. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம். அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் அதனால நான் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவது. இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2014 ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு மாநில பிரதமர் சொன்னார், பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்கும், இங்கே போன கேள்வி, ஆண் குழந்தைக்கு